கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். இயேசு சீசர்களை கலிலேயா கடலில் அடிக்கப்பட்ட பெருங்காற்றிலிருந்து காப்பாற்ற கடலின் மேல் நடந்து அக்கறை சென்றார். காலையிலே எழுந்து பார்த்தார்கள். நேற்று 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு சாப்பிட்ட மக்கள் எல்லாரும் இருந்தார்கள். இயேசுவையும் சீசர்களையும் காணவில்லை. ஆகவே திபேரியாவிலிருந்து வந்த வேறே படவில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அக்கரையில் இயேசுவை பார்த்து, போதகரே, நீர் எப்போது இவ்விடத்திற்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நேற்று நீங்கள் அற்புதத்தை பார்த்து சாப்பிட்ட திருப்தினாலேயே இன்றும் என்னை தேடுகிறீர்கள் என்று நான் சத்தியமாக சொல்கிறேன் என்றார். இந்த சாப்பாடு சாப்பிட்டு நாம் நித்தியமாக வாழப்போவதில்லை, எல்லாம் அழிந்து போகும். பரலோகம் வரைக்கும் நிலைத்திருக்கிற சாப்பாட்டை தேடுங்கள். அதற்காக என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். அப்பொழுது அந்த ஆகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்றார். அப்போது ஜனங்கள், அப்படி பரலோகம் வரையிலும் நிலை நிற்கிற சாப்பாட்டுக்காக, அழியாத அந்த ஆகாரத்திற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களிடம், தேவன் அனுப்பிய குமாரனை நீங்கள் விசுவாசித்தால் நம்பினாலே போதும், அதுவே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். அதற்கு ஜனங்கள், அப்படி உம்மை நம்புவதற்கு விசுவாசிப்பதற்கு நாங்கள் கண்டுகொள்ளத்தக்க அடையாளம் என்ன? அப்படி என்ன நீர் அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். வானத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வானத்திலே மன்னாவை சாப்பிட்டார்களே என்றார்கள். இயேசு அவர்களிடம், வானத்திலிருந்து வந்த அப்பம் மோசே அவர்களுக்கு கொடுக்கவில்லை, பிதாவானவர்தான் வானத்திலிருந்து வந்த அந்த மெய்யான அப்பத்தை மக்களுக்கு கொடுத்தார் என்று அவர்களிடம் கூறினார். மக்கள் அழிந்து போகிற சரீர போஜனத்திற்காக இயேசுவை நோக்கி சென்றார்கள். ஆனால் இயேசு பரலோக போஜனம், அதிக ஆத்மாக்களை பரலோகம் கொண்டு சேர்க்கும் போஜனம் பற்றி கூறினார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒருவர் ஒரு தரிசனம் கண்டார். பரலோகத்தை கண்டார். இயேசு தங்க சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். வரிசையாக மக்கள் பரலோகம் சென்றார்கள். அப்படி செல்லும்போது ஒவ்வொருவர் பெயரையும் எழுதப்பட்ட ஒவ்வொரு தங்க பெட்டி இருந்தது. யாரெல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்திருக்கிறார்கள், எத்தனை பேரை ஆதாயம் செய்திருக்கிறார்கள் என்பதை அந்த பெட்டியை பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம். ஏனென்றால் அந்த தங்க பெட்டியில் மனிதன் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் செய்து பரலோகம் கூட்டி வந்திருக்கிறானோ அத்தனை தங்க நாணயங்கள் அந்த பெட்டியில் இருந்தது. நிறைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினவர்களுடைய பெட்டி நிறைந்திருந்தது. சில பேருடைய பெட்டி நிரம்பி வழிந்தது. இதனை தரிசனத்தில் கண்டவர் பார்த்தார். என்னுடைய பெயர் எழுதப்பட்ட பெட்டியை எங்கே என்று தேடிக்கொண்டே வந்தார். அப்பொழுது அவர் பெயர் எழுதப்பட்ட பெட்டியை கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தார். உள்ளே பார்த்தால் தங்கப்பெட்டி வெற்று பெட்டியாக இருந்தது. உடனே அவர் ஆண்டவரிடம், ஆண்டவரே, என் பெட்டி வெற்று பெட்டியாய் இருக்கிறதே என்றார். அதற்கு தங்க சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ எத்தனை ஆத்துமாக்களை பரலோகம் கூட்டி வந்திருக்கிறாயோ, ஆதாயப்படுத்தினாயோ, அத்தனை தங்க நாணயம் அதில் இருக்கும். நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்க மாட்டாய். நீ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த என்னுடைய மனது சந்தோஷப்படும், என்னுடைய வயிறு நிரம்பும் என்று ஆண்டவர் கூறினதை கண்டு விழித்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய சரீர வயிற்றிற்காக மட்டும் உழைக்கிறோமா? அதற்காக மட்டும் நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுகிறோமா? இல்லை நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, போஜனத்திற்காகவும் உழைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசு சொல்கிறார், சரீரம் பலனடைய போஜனம் அவசியம், ஆனால் மற்றொரு போஜனம் இருக்கிறது என்கிறார். அது என்னவென்றால் பரலோகம் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனமாகிய ஆத்தும அறுவடை என்கிற போஜனம் எனக்கு வேண்டும் என்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் நிஜ ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிற உங்கள் ஆத்துமாக்களை அவ்வப்போது வேதம் வாசித்து தியானம் பண்ணி பரலோக பாக்கியம் பெற்று கொள்ளுங்கள் என்று இயேசு ஜனங்களிடம் கூறினார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தன்னுடைய சரீர போஜனத்திற்காக மாத்திரமல்ல, தன்னுடைய ஆத்துமாக்களுக்கு போஜனம் கொடுத்து புஷ்டியாக்கி இன்னும் நிறைய ஆத்துமாக்களை பரலோக பயத்தில் சேர்த்து உமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களாக காணப்பட்டு ஆதாயப்படுத்த உதவி புரியும். இயேசு முத்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.